கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், கணவன் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும் என்று வரக்கூடிய எல்லா ஹதீஸுடைய மிக பிரதான பின்னணி என்ன? இதுதான். வேற அங்க கட்டுப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன நீ கட்டுப்படுறதுக்கு? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கடா, பெண்ணை கட்டுப்படுத்தல்னா என்ன கட்டுப்படுத்தல் இருக்குது? வெளியே போறதுக்கு அனுமதி கேட்டல், வெளியே போவதற்கு அனுமதி கேட்டல். யாருக்காவது அன்பளிப்பு கொடுக்கறனா கணவன் அனுமதி இல்லாமல் அனுமதி கொடுக்க கூடாது. தர்மம் செய்யலாம், அன்பளிப்பு அன்பாக கொடுக்கறது. கணவன் விரும்பாதவரை வீட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. அவர் பெரிய அல்லாமாவாக தக்குவாதாரியாக யாராக இருந்தாலும் சரி, கணவன் விரும்பலேண்டா என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. இப்போ சில மார்க்க நிகழ்ச்சிகள் இருக்கு, மார்க்க உரைகள் இருக்கு. ஒரு கணவன் சொல்றாரு, நீ எல்லாரும் பயனை பாருங்க, இவரை பயன் என்ன செய்யாங்க பார்க்காதீங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னு. மார்க்க ரீதியா இல்ல, ஏதோ ஒரு காரணமா அவருக்கு என்ன செய்ய பிடிக்கலன்னு கேட்கக்கூடாது. அதுக்கு காரணம் நீங்க என்ன நினைக்க கூடாதுன்னா, ஒரு சுதந்திர மார்க்கமே கேட்கக்கூடாதுன்னா அப்போ அதுக்கு அனுமதி இல்லை. ஆனா குறிப்பிட்ட ஆளுடைய நீங்க ஒரே கேட்க வேணாம்னா அவர் சில வேலை அவர் வாழ்க்கையில கண்டிருக்கலாம். அதனால உங்கள்கிட்ட கேட்க வேணான்னு சொல்லலாம். அந்த பெண் கேட்கக்கூடாது. இதுக்கு பின்னால என்ன இருக்கு? இந்த கட்டுப்பாடு பின்கால நான் சொன்ன இந்த கட்டுப்பாடு பின்கால என்ன இருக்கு? ஒழுக்க பாதுகாப்பு. கணவனுக்கு அதுல டிஸ்டர்பன்ஸ் வந்துடக்கூடாது. அந்த சிந்தனையில டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா அவன் கணவன் மனைவி என்ன செய்ய மாட்டாங்க? சேர மாட்டார்கள். சேர்றது அவனுக்கு என்ன செய்யாது? உனக்கு ஒத்து வராத ஒரு மைண்ட் செட் வரும் என்பதனால அந்த சந்தேகத்துக்குரிய வாசல்களை நீ தடுத்துக்க. அதுக்கு தான் கட்டுப்படுதல் வருது. கொடுமைப்படுத்துறதுக்கோ அடிமைப்படுத்துறதுக்கோ சிரமப்படுத்துறதுக்கோ வரலது. அனுமதி இல்லாம வெளியே போகாத, அனுமதி இல்லாம அன்பளிப்பு கொடுக்காத, விரும்பாதவங்களை உள்ளுக்கு எடுக்காத, இந்த மாதிரி எல்லாம் வாரத்துக்கு காரணம் அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல உனக்கு என்ன செய்யும்? அந்த கணவன் உண்டத்துல வார டைம்ல அந்த மைண்ட் செட் இல்லாம அந்த சந்தேகம் இல்லாம என்ன செய்யும்? அவன் வரக்கூடிய நிலைமையா இருக்கும். கணவனுடைய உறவாக இருந்தாலும் கூட மஹரம் இல்லாம என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. இதுக்கு பின்னணி என்ன? கணவனுடைய உறவாக இருந்தாலும் கூட மஹரம் இல்லாம போகக்கூடாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க, அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அவங்களோட வீட்டுல ஒரு சில அவங்களோட உறவினர்கள் இருக்கிற. அபூபக்கர் மிச்ச வெளியே எங்கேயோ போயிட்டு வந்தாங்க. கண்ணோடனே அபூபக்கர் எதுவுமே மனசுல பிடிக்கல. 2-3 ஆண்கள் இருக்கிற அவங்களுக்கு மனசுல என்னது பிடிக்கல. பிடிச்சோட ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா அந்த மாதிரியான செயல்பாடுகள்ல இருந்து அஸ்மாவை தூய்மைப்படுத்தி விட்டான். அஸ்மாவோட அந்த கருத்துல அபூபக்கர் கேட்கவும் இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ் அந்த ரிசல்ட் சொல்றாங்க, முடிவு இப்ப சந்தேகம் எங்க போய் முடியும்? அங்க அந்த முடிவுக்கு நீங்க அந்த தூரத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அது எதுவுமே என்னது அஸ்மாட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீண்ட நாள் கணவன் இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்களிடத்தில் அனுமதி இல்லாமல் மஹரம் இல்லாமல் யாரும் என்ன செய்வானா போக வேணான்ற. அந்த வீட்டுக்கு போறதா மஹரமோட என்ன செய்யுங்க போங்க. கணவன் இல்லை, ஏன்னா அந்த கணவனுக்கு ஒரு ரீபத்தை, ஒரு வஸ்வாச, ஒரு சந்தேகத்தை அதை என்ன செஞ்சிடும் கொண்டு வந்து சேர்த்து விடும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்றாங்கன்னு பார்க்கிறோம். அப்ப கணவனுக்கு கட்டுப்படுதல் என்ற பின்னணியை நிறைய பேர் எப்படி விளங்கி வச்சுக்கிறாங்கன்னா, வெறுமனை விளங்கி வச்சுக்கிறாங்க. உரியல், அதாவது என்ன மற்ற விஷயங்களுக்கு எல்லாம கட்டுப்படும். சொன்னதெல்லாம் சொன்னதெல்லாம் கட்டுப்படணும் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனா இஸ்லாம் அதை சொல்லக்கூடிய எல்லா இடங்களையும் அந்த தஃபாசில்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, விரிவெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இதாக தான் இருக்கும். அட முடிவு வந்து எதுல நிற்கும்டா இதுவாகத்தான் இருக்கும். எது? இவனுடைய அந்த ஒழுக்க தேவையை நிறைவேற்றக்கூடிய அந்த சந்தேகத்துக்களை வராமல் இருக்கக்கூடிய அமைப்பிலான விஷயமாக அது இருக்கும்.